வணக்கம். அங்காடி சேகர், சீதாராமன், குருராஜன் மற்றும் செல்வி ஆகியோரின் அன்பு மிகுந்த தியாக தந்தையான நினைவில் வாழும் திரு TRV பாலகிருஷ்ணன் அவர்களின் 21ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கடந்த 7/2/2025 வெள்ளிக்கிழமை காலை தஞ்சாவூர் தமிழ்நகர் 3ஆம் தெரு குமரன் தொழில் நிறுவன அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது தஞ்சை மேயர் மாண்புமிகு சன் ராமநாதன் அவர்கள் திரு TRV பாலகிருஷ்ணன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி வணங்க, பன்னாய்வு குருசில் முனைவர் சண்முக செல்வகணபதி அவர்கள் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை எனும் பொருண்மையில் நிகழ்த்திய உரையினை கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை, நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும், வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம், நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போது
63ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்து சிறப்பிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் வருகிறது என்று வரவேற்கின்றேன். எனது தந்தையான பல ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிட்டத்தட்ட 1957ஆம் ஆண்டு திருமணம் நடந்து 67ஆம் ஆண்டு அவர்கள் துணைவியாரை இழந்து, அதாவது எங்கள் அம்மா இறந்து விட்டார்கள். அந்த 10 ஆண்டுகளில் 4 பிள்ளைகள் நாங்கள். அம்மா அவர்கள் இறந்த பொழுது அண்ணனுக்கு 9 வயது, எனக்கு 6 வயது, தங்கைக்கு 2 வயது. எனது தம்பி பிறந்து ஒரு வாரத்தில் எங்கள் அம்மா தவறிவிட்டார்கள். அந்த 10 ஆண்டுகளில் 23 வயதில் திருமணமான எனது தந்தை 33 வயதில் எங்களது அம்மாவை இழந்து மறுமணமே செய்து கொள்ளாமல் எங்கள் நால்வரையும் மிகவும் பரிவோடு கவனித்து வளர்த்து வந்தார்கள் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். அந்த தியாக தூய உள்ளத்தை பாராட்டும் முகத்தான் எங்களை மட்டும் வளர்க்கவில்லை, எனது மகளையும் நான் திருமணமான புதிய இருவரும் வேலைக்கு செல்வதால் உனது குழந்தையை நானே வளர்க்கிறேன் என்று எங்களோடு தங்கியிருந்தார். யூனிவர்சிட்டி காலேஜில் தங்கியிருக்கும் பொழுது அவருக்கு பிறந்த குழந்தையிலிருந்து 2ஆம் வகுப்பு வரை அவர்தான் வளர்த்தார். நானும் மனைவியும் வேலைக்கு சென்று விடுவோம். நான் திருச்சிக்கு சென்று விடுவேன், அவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு வேலைக்கு சென்று விட்டார்கள். திடீரென ஒரு நாள் 2004 பிப்ரவரி 4ஆம் தேதி எனக்கு அழைப்பு வந்தது. இந்த தந்தை இறந்து விட்டார். நம்பவே முடியவில்லை. முதல் நாள் தான் யூனிவர்சிட்டி குவார்டர்ஸில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரவெல்லாம் பேசிவிட்டு காலையில் பேசிவிட்டு தான் சென்றேன். ஆனால் திடீரென்று உங்கள் தந்தை இறந்து விட்டார்கள். நம்பவில்லை. எனது சிறிய தந்தை ஒரு உடல் நலம் இல்லாமல் இருந்தார். அவர்களுக்கு மனதை தேர்த்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தால் சடலமாக இருக்கின்றார். எனவே தியாகம் செய்த அந்த நல்லுள்ளத்தை, அது அவர்கள் வளர்த்த மகள் திருமணம் முடிந்த கையோடு அவருக்கு ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்ற அவரோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளேன். நிறைந்த தந்தையாரை போற்றும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு சோதரர் கரந்த ஜெயக்குமார் அவர்களே, படத்திற்கு திறந்து வைத்து மரியாதை செலுத்தி எங்களை பெருமைப்படுத்தியிருக்கின்ற முனைவர் ஐயா சண்முக செல்வகணபதி அவர்களே, வரவேற்பு ஆற்றிய என்னுடைய இளவல் பால சீதாராம் அவர்களே, அவருடைய துணைவியார் பத்மாவதி அவர்களே, தம்பி இளவல் கார்த்தி அவர்களே, குடியிருப்பு நலசங்க தலைவர் என்னுடைய இளவல் பால சீதாராம் அவருடைய நெருங்கிய நண்பர்களே, அன்பு உள்ளம் கொண்ட சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல வாய்ப்பில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட நாங்கள் அண்ணன் தம்பிகள் சகோதரர்களாக 4 பேர். எங்களுடைய தாய், ஈண்டு பிறந்த அந்த தாய், அதுபோல தந்தை என்பவர் இந்த பூமிக்கு நம்மை தந்ததால் அவர் தந்தை எனப்படுகிறார். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு 23 வயதும் தாயாருக்கு 20 வயது இருக்கிற போது திருமணமாகி 10 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை தன்னுடைய திறமையால் நல்லபடியாக குடும்பத்தை நடத்தி சிறப்பான ஒரு குடும்பமாக அதை செய்துவிட்டு என்னுடைய தந்தையாரர்கள் 33 வயது ஆகிற போது அதற்கு பிறகு ஒரு தனி வாழ்க்கையை, தியாக வாழ்க்கையை எங்களுக்காக தொடங்கினார். எங்களை ஆளாக்கி அதுபோலவே தொடர்ந்து எங்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் அவர் தானே வளர்த்து, என்னுடைய மகனெல்லாம் கல்வி பயின்று கல்லூரிக்கு செல்கிற வகையில் அவனையும் வளர்த்து விட்டு என்னுடைய தம்பியுடைய குழந்தைகளையும் வளர்த்து ஒரு 32 ஆண்டு காலம் தனி வாழ்க்கை இருந்தாலும் அதை செம்மையான ஒரு தியாக வாழ்க்கையாக நடத்தி எங்களுக்கெல்லாம் ஒரு பாடமான வாழ்க்கையை நடத்தி சென்றிருக்கிறார்கள். என்னுடைய தாயார் அவர்கள் வாழ்க்கைப்பட்டு வந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பம். அதுபோல தந்தையார் பல்வேறு நிறுவனங்களை நிர்வகிக்கிற போது அவரும் அந்த இளைய வயதில் மிகப்பெரிய நிர்வாகத்தை செய்து கிட்டத்தட்ட 33 வயதிலிருந்தும் 68 வயது வரை எங்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர். அந்த வகையில் நாங்கள் பல்வேறு இடங்களில் வளர்ந்து அவருடைய அரவணைப்பில் கல்வி பயின்று எங்களுக்குள்ள ஒரு
பெரிய ஒற்றுமை என்னொன்று கேட்டால், என்னுடைய தாயார் 69ஆம் ஆண்டு இறக்கிற போது தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் இருந்தார்கள். அதே மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் என்னுடைய தந்தையார் அவர்கள் இருந்தார்கள். அந்த வாழ்க்கையில் அவர்கள் இதுவரைக்கும் மன ஒற்றுமையாக இருந்தார்கள் என்பதற்கு அதுவே ஒரு எடுத்துக்காட்டாகும். அந்த வகையில் என்னுடைய தாய், எங்களை ஈண்டு பிறந்த அந்த தாயையும் எங்களுக்காக தன்னுடைய வாழ்வை தியாக வாழ்வாக ஆக்கி கொண்ட தந்தையாரையும் இந்த நேரத்தில் இவ்வளவு பெருமைப்படுத்தி நண்பர்களாக வந்து இதை விழாவாக சிறப்பித்தமைக்காக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை, வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய கரந்தை ஜெயக்குமார் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் குறித்தாக்கி மகிழ்கின்றேன். நம்ம தெருவில் வசிக்கிற சீதாராமன் சார் வந்து எப்பொழுதுமே ஒரு சிறந்த நண்பராகவே விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் இது போல 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு போது சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு குரு பூஜை மாதிரி செய்யணும், உறவினர்லாம் அழைச்சி ஒரு சாப்பாடு போடணும் எல்லாத்துக்குமே இன்னும் விரும்புகிறோம். எங்க அப்பா வந்து எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு எங்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு. அவரு மிக சிறிய வயதிலேயே தன்னோட மனைவியை இழந்த போதும் மறுமணம் செய்து கொள்ளாமல் எவ்வளவோ பேர் வற்புறுத்தியும் 2வது திருமணம் செஞ்சிக்காம எங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவரு. அவருக்காக வந்து நம்ம ஒரு நினைவேந்தல் நடத்தி அவருக்கு ஒரு உணவு போடணும்னு விருப்பப்பட்டாங்க. எனக்கு அப்பா தோணுச்சு, இல்ல உறவினர் எல்லாம் அழைச்சி வெறுமனமே ஒரு உணவு மட்டும் போட்டு போறதை விட ஏதாவது அந்த நிகழ்ச்சி நினைவாக ஒரு சொற்பொழிவு பேச சொல்லாமேன்னு சொன்னா, ஐயா பக்கத்துலயே இருக்காங்க. அவங்க சீதாராமன் சார் ஏற்கனவே சொல்லுவாங்க, நம்ம நிகழ்ச்சி நடத்தணும், பக்கத்துல இருக்க சண்முக செல்வமணி சாரை கூப்பிட்டு நம்ம பேசணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வந்தவங்களுக்கு வெறுமனமே உணவு மட்டும் போடாம செவிக்கு ஒரு விருந்து கொடுக்கணும் நம்ம என்று சொன்னதுனால ஐயாவை சந்திச்சு கேட்டோம். ஐயா உடனே ஒத்துவிட்டது இல்லாம ஒரு தலைப்பு சொன்னாங்க பாருங்க, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு. ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான ஒரு தலைப்பையும் சொல்லி நான் உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு 5 நிமிஷம் நான் போறது லேட் ஆயிடுச்சு, எங்க இல்ல நேரம் ஆயிடுச்சு, எங்க வரலையான்னு போன் பண்ணி கேட்கிற அளவுக்கு ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில கலந்து இந்த காலத்துல ரொம்ப குறைவு. ஒரு திருமணம் ஆயிடுச்சுனாலே அப்பா அம்மாவை கழட்டி விடுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கு வழியோ அவ்வளவு பாக்குற இந்த காலத்துல. நான் இவங்க அப்பா இறந்து போய் 21 வருஷம் ஆச்சு. 21 வருடங்களுக்கு பிறகு தன்னோட அப்பாவை நினைவை போட்டணுங்கிறதுக்காக ஒரு விழா எடுத்திருக்காங்க. ஐயா அவர்களுக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் எனது இனிய வணக்கம். ஒரு சிறப்பான விழா, அதுவும் நல்லபடியாக வாழ்ந்து தக்கார் தகவிலார் என்ப அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த மண்ணுக்கு எதை நம்ம சொந்தமா விட்டுட்டு போறோமோ, எது எச்சமா விட்டுட்டு போறோமோ, அதுதான் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி சிறந்து இருந்தாங்கன்னு காட்டக்கூடிய அடையாள சின்னம் என்று திருவள்ளுவர் தக்கார் தகவிலார் என்ப அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம்னா வெறும் மிச்சம் மட்டும் இல்லை, குழந்தைகளும் எச்சம். அந்த வகையில பெருந்தகையாளர் அவருடைய 21ஆம் ஆண்டு நினைவு, இந்த நினைவு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நண்பர் சீதாராமன் அவர்கள் நமது ஜெயக்குமார் அவர்களை அழைத்து கேட்டவுடன், நான் சிலர் கூப்பிட்டா எதுவும் தவிர்க்கிறது இல்லை. அதுல ஒண்ணு அவரு, அவங்க அப்பா. இவங்க 2 பேரும் கூப்பிட்டா நான் எதையும் மறுக்கிறது. ஏன்னா எந்த சுயநலமும் பாராமல் செய்யக்கூடிய அன்பு. உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டேன். அதனால நீங்க கூப்பிட்டு வரலன்னு நினைக்க வேண்டாம். வந்த பிறகு அத்தனை உறவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய். அதுலயும் 4 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்து வளர்த்து, ஜெயக்குமார் சொன்னது போல முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல
பெற்றோரை நினைத்து, அவருடைய நினைவேந்தலை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளும், அவருடைய குடும்பத்தாரும், அவருடைய வாரிசுகளும் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதாவது ஏதோ ஒண்ணு இழந்துட்டோமோ, இழந்த பிறகுதான் அதனுடைய அருமை ரொம்ப நல்லா தெரியும். நீங்க தந்தையை இளமையில இழந்தது போல, தாயாரை இளமையில் இழந்தது போல, என் தந்தையாரை நான் இளமையில் இழந்தேன். எங்க அப்பா இறக்கும் பொழுது எனக்கு 2.5 வயசு. என் தம்பிக்கு 6 மாத குழந்தை என் தம்பி. எங்க அம்மாவுக்கு 19 வயது. ஒரு கிராமத்தில் 2 குழந்தைகளோடு தந்தை இறந்த பிறகு அந்த தாய் எவ்வளவு சிரமப்பட்டு எங்களை வளர்த்திருப்பார்கள் என்பது நேரடியாக அனுபவித்தவர்கள். எங்க அம்மாவுக்கு அது பேரை எழுத கூட தெரியும். ஆனா என் புள்ள படிக்கிறான்னு சொல்ல அவ்வளவுதான். என்ன படிக்கிறேன் எதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த பெற்றோரை இழந்து தவித்த உங்களைப் போல நானும் ஒருவன் தான். ஆனாலும் கூட அந்த நிலையிலையும் வளர்த்த தாய் மாமா இன்னைக்கு 96 வயசு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது நேரடியா போய் பார்த்து காலில் விழுந்து வணங்கி. அவருக்கும் படிக்க தெரியாது, ஏதோ ஓரளவு படிப்பார். இது போல வளர்ந்த பிறகு நன்றி பரவாமல் நம் பெற்றோர்களை நினைவு கொள்வது என்பது ஒரு நல்ல பண்பாட்டுக்குரிய எடுத்துக்காட்டு. அந்த வகையில இந்த விழாவை நடத்தக்கூடிய குடும்பத்தார் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செய்தி, கங்கை கொண்ட சோழபுரம் போனீங்கன்னா அந்த வடக்கு கோபுரத்துக்கிட்ட வடக்கு வாசல் கிழக்கு இதுல தெற்கு நோக்கிய ஒரு பெரிய மாடம். அந்த மாடத்துல ஒரு அழகான சிலை ஒண்ணு இருக்கு. அந்த சிலைக்கு கீழே, அந்த சிலையில ஒரு பகுதியில காலை மண்டி போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அதுக்கு மேல ஒரு பீடத்துல ஆஜானுபாகுவா ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். இந்த மண்டி போட்டுட்டு கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. அவர் தலையில ஒரு கொன்றை பூ மாலையை சூட்டுவது போன்ற ஒரு சிலையை மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டும் பொழுது இந்த சிலையை வச்சிருக்கான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் ஒரு வரலாறு பேசும், ஒரு காவியம் பேசும், ஒரு நிகழ்ச்சியை பேசும். அந்த சிலையை போய் பார்க்கும் பொழுது பலமுறை நாங்கள் வியந்திருக்கிறோம். அதுல அவை துரைசாமி பிள்ளைன்னு ஒரு பெரிய அறிஞர், அவர்கள் எல்லாம் அந்த சிலையை பார்த்துட்டு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, கீழே உட்கார்ந்து இருக்கிறது மகன் ராஜேந்திர சோழன், மேல முடிசூட்டுறது அவருடைய தந்தை ராஜராஜ சோழன், தன்னுடைய மகனுக்கு ராஜ பரிபாலனத்தை கொடுப்பது போல முடிசூட்டிக் கொள்கிறார் என்று வரலாற்று ரீதியாக சொன்னார். ஆனால் அது வரலாற்றோடு மட்டும் இல்லை, அது புராணத்தோடு தொடர்புடையது. அதுக்கு பேர் சண்டேச பதம்னு பேரு. சண்டேச பதம்னு பேரு.
ஒவ்வொரு சிவாலயத்திலையும் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்தோடனே பின்னால சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் தான் நம்மளுடைய விண்ணப்பங்கள்லாம் முறையிட்டுட்டு வர்றது வழக்கம். அந்த சண்டிகேஸ்வரருக்கு சிவபெருமான் சண்டேச பதம் சூடுவதாக எழுப்பப்பட்ட அந்த சிலையில அந்த சிற்பி தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை காட்டிவிட்டான். அந்த சிலைய ராஜேந்திர சோழன் போய் பார்க்கிறான். செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேலே இருந்து தந்தைக்கு அந்த கிரீடம் எல்லாம் வச்சு எல்லா அலங்காரங்களையும் போட்டு அவ்வளவு செஞ்சு வச்சிருக்கான். போய் போகும்போது ஒரு தடவை போய் பார்த்துட்டு என்ன பண்ணா, அந்த சிற்பியை கூப்பிட்டு கைய காட்டு. சிற்பி இன்னதுன்னு புரிஞ்சுக்கிறார். சண்டேச பதம் புரியுது. நீ என்ன செய்யற, எங்க அப்பாவுக்கு மட்டும் அந்த எல்லா அலங்காரங்களையும் நகைகளையும் ஆபரணங்களையும் கிரீடத்தையும் போடு. கீழே உட்கார வச்சிருக்க பாரு, சண்டிகேஸ்வரர் என்ற ராஜேந்திர சோழன். இவனுக்கு எதுவும் போடாத அடக்கமா இருக்கிறதா தான். இதுக்குள்ள எவ்வளவு சரித்திரம் இருக்குன்னு கேட்டா, மாமன்னன் ராஜராஜ சோழன் எடுப்பித்த ராஜராஜேஸ்வரன் இல்ல, இங்க தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரம். இதுக்கு ராஜராஜேஸ்வரம் தான் பேரு. ஆமா, நாயக்கர் காலத்துல தான் இது, மல்லப்ப நாயக்கன் காலத்தில் இது பெரிய கோயில்னு அழைக்கப்பட்டது, பிரகதீஸ்வரர் அழைக்கப்பட்டது. பிறகு பெருவுடையார் ஆட்சி. இன்னைக்கு அவன் கொடுத்த ராஜராஜேஸ்வரம் பேரு தெரியல. அந்த ராஜராஜேஸ்வரங்கிற பேரை கரூர் தேவர் ராஜராஜ சோழனோடு சேர்ந்து வாழ்ந்து அவனுக்கு இந்த தஞ்சாவூர் மேல ஒரு பதிகத்தை பாடின கரூர் தேவர் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு தான் எழுதியிருக்கார். இந்த வரலாறுகள் எல்லாம் அந்த ராஜராஜன் பெற்ற கீர்த்திகள். ஒரு செய்தி நம்ம சொல்லி ஆகணும். தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் ஒரு கண்ணகி கோயில் கட்டியிருக்கான். ராஜராஜ சோழன் ஒரு கண்ணகி கோயில். இன்னைக்கு அந்த கோயிலுக்கு கண்ணகி கோயில்னு தெரியாது. அதுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் பத்தினி தெய்வ கோயில்னு பேரு. அந்த பத்தினி தெய்வ கோயில தஞ்சாவூர்ல கட்டினார் மாமன்னன் ராஜராஜன். எது தெரியுமா? அது இன்னைக்கு இருக்கு. இப்ப திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முந்தி அந்த பக்கத்துல பெண்கள் போக மாட்டாங்க. உலக்க சத்தம் கேட்க கூடாது. எங்க இருக்கு தெரியுமா? குந்தவை நாச்சியார் கல்லூரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய செங்கலாட்சி அம்மன் கோயில். அது சிங்கள நாச்சியார் அம்மன் கோயில். சிங்கள நாச்சியார் அம்மன் கோயில். சிங்கள நாச்சி, சிங்களாச்சி, சிங்களாச்சி, செங்கலாச்சி, இன்னைக்கு செங்கமல நாச்சி ஆயிடுச்சு. ஒரு 15 நாளைக்கு முந்தி ஒரு சின்ன அடியார்கள் கூட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில்ல இப்ப 10ஆம் தேதி கும்பாபிஷேகம். அதுக்காக தகவலை சேகரிச்சு ஒரு நூல் ஒண்ணு தயார் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது வரலாறுகள் தெரியாம, இப்ப உங்க தந்தையாருடைய வரலாறு நீங்க சொல்றீங்க. அன்னைக்கே இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி ஒரு சித்தி வந்து புண்ணியவதி வர்றவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, அவர் என்ன நினைச்சிருக்கார்? அவங்களை அடைச்சிட்டு வந்து நம்ம குடும்பத்தை நடத்திருந்தா பிள்ளைகள் எப்படி என்ன நிலைக்கு ஆளாவாங்களோன்னு அச்சத்துல தானே அது வேண்டான்ட்ட. அந்த தியாகம் உண்டு. அப்ப இந்த பிள்ளைகளை தாயாகவும் தந்தையாகவும் இருந்து, நீங்க தானே சொன்னீங்க மான்மார்க்கு சோடா. இந்த காலத்துல சோடாவும் கலரும்
கிராமத்துல அதுதான் நமக்கு அந்த காலத்துல குளிர்பானமே. யாராவது வீட்டுக்கு விருந்தினாடி வந்தா சோடா தண்ணி குடிக்கிறியா கொடுப்பாங்க. மாட்டு வண்டியில கட்டிக்கிட்டு ஊர் ஊரா போய் கொண்டு போட்டுட்டு கடையில ஏதாவது ஒரு வீட்டுல விருந்தாடி வந்துட்டாங்கன்னா ஓடி போய் 2 பாட்டில வாங்கிட்டு வந்து உடனே உடைச்சு அவங்களுக்கு கொடுத்து, என்ன இந்த தில்லானா மகனாம்பல்ல கூட இந்த மனோரமா என்ன பண்ணுவா, சிவாஜி கணேசன் அந்த நாடகம் ஊர் பக்கம் நாடக கோட்டையில பார்த்தோன்னா எடே ஓடி போய் ஒரு ஜோடா வாங்கிட்டு வாடா, வெத்தலை ஜோடா. இந்த நிலையில ஏன்னா எங்க திருவிழிமலை, நான் என்னுடைய சொந்த ஊர் திருவிழிமலை, அங்க மருவத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க நாராயணன் ஒருத்தர் இதே மாதிரி சோடா கம்பெனி நடத்தினார். எங்க திருவிழிமலையிலே எங்க மாமா குடும்பத்தினுடைய சம்பந்தி ஒருத்தர் சோடா கம்பெனி நடத்தினார். இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த நிலையில கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூருக்கு இங்கே தங்கி இருந்து உற்றார் உறவினருடைய புடுங்கல் தாங்க முடியாம கல்யாணம் பண்ணிக்கோன்னு நெருக்கடி கொடுத்தோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க பிள்ளைகளை படிக்க வச்சு அதாவது ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வச்சு அவங்களுக்கு ஒரு தொழிலையும் காட்டி விட்டு அடுத்து பேர பிள்ளைகளையும் படிக்க வச்சு அதையும் பார்த்து மகிழ்ந்த ஒரு தியாகி தான் ஒரு தியாகி. அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை அவர் இச்சப்பட்டிருந்தாருன்னா நிலைமை எப்படி போயிருக்கும்னு சொல்ல முடியும். அதனாலதான் தக்கார் தகவலார் என்ப அவர் எச்சத்தால் காணப்படும். அந்த தந்தை என்னென்ன சொல்லி உங்களை வளர்த்தாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கேட்டா ஒரு முறை ஒரு செய்தி தந்தை சொல்லி வளர்த்தது நீங்க கேட்டீங்க. என் தாய் சொல்லி வளர்த்த ஒரு செய்தி. எங்க பெரியப்பா ஒருத்தர் இருந்த, எங்க அப்பாவுக்கு அண்ணன், அவரும் வெளியூர்ல இருந்தாலும் ஒரு முறை திருவிழாக்கடிக்கு வந்தார். நானும் என் தம்பியும் சின்ன பிள்ளை, நான் 3வது படிக்கிறேன், அவன் 1வது படிக்கிறான். பெரியப்பா பார்த்தோன்னா ஊர்ல திருவிழாவை பார்த்த உடனே அதுக்கு கிராமத்துல திருவிழான்னா இந்த முட்டாயி, இந்த கஞ்சி இதுல சுத்திக்குது, பஞ்சு முட்டாயி, அதுக்குது ஜவு முட்டாயி, கமர்கட்டு, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பிள்ளைகளோட சுத்துறதுங்கிறது ஒரு சுகமான வாழ்க்கை. என் தம்பி என்ன பண்ணா, எங்க பெரியப்பாட்ட போய் பெரியப்பா காசு கொடுன்னு கேட்டான். அவரும் கொடுத்தார். இதை நான் என் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இல்லாம எங்க அம்மாட்ட சொல்லிவிட்டேன். அடிச்சது பாருங்க 2 பேரையும். வாழ்நாள்ல பட்னி கிடந்தாலும் நம்ம வீட்டுல கிடக்கணும்டா, அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுடா. பெரியப்பா இருந்தாலும் யாருக்கிட்டையும் யாசகம் வாங்க கூடாது. எவ்வளவு கை மிச்சம் வச்சிருக்கேன், கொண்டு போய் உங்க பெரியப்பாட்ட கொடுத்துட்டு ஐயா. இன்னைக்கு எவ்வளதோ வளர்ந்து எவ்வளதோ போய் எவ்வளதோ இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகியே 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளதோ நம்ம சம்பாதிச்சாலும் கூட அந்த தாய் இளமையில கத்து கொடுத்தது இருக்கு பாருங்க. இதே மாதிரி உங்க தந்தை எப்படி கத்து கொடுத்துருப்பார்? ஒரு வியாபாரம், நேர்மை, சத்தியம், உழைப்பு, அயராத உழைப்பு, அரவணைத்து வாழுதல். திருக்குறள்ல திருக்குறளை சொல்றேன்னு நினைக்காதீங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு திருக்குறள் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு 5 கடமைகள் உண்டு. ஒரு மனிதனுக்கு 5 கடமைகள். 5 கடமைகள். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான். யார் அரவணைக்கணும்? தென்புலத்தார். தென்புலத்தார்னா யாரு? நீங்க புராணத்துல கேட்டீங்கன்னா அது வேற சொல்லுவான். நம்மளை பொறுத்த வரையில நம் குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து நம்மை வளர்த்து இன்று தெய்வமாக வாழக்கூடிய இவர்கள்
நாம் முன்னோர். இதை மறவாமல் காப்பாற்ற வேண்டும். இந்த அடிப்படையில் உருவானதுதான் குலதெய்வ வழிபாடு. ஒரு குடும்பம் இன்னைக்கு உங்க 4 பேர் 4 திசையில இருந்தாலும் 4 ஊர்களில் இருந்தாலும் இந்த நாள்னு வரும்பொழுது ஒருங்கிணைறம் பாருங்க. இது போல தனித்தனி குடும்பங்களாக வளர்ந்து இன்று அந்த குலதெய்வத்துக்காக ஏதோ தைப்பொங்கல்ல, கன்னி பொங்கல்லையோ, மாட்டு பொங்கல்லையோ, போகி பொங்கல்லையோ ஒரு நாளைக்கு குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது எது? நம் முன்னோருடைய வழிபாடு. முன்னோர் வழிபாடு. அவர்கள் நம்மை வளர்த்து நம்மை வாழ வைத்து பார்த்து மகிழ்ந்த தெய்வங்கள். அவர் தென்படார். வளர்ச்சியில் அவங்க எப்படி வராங்க? தெய்வமாக வாழ்ந்து விடுவார். போற்றி புகழ்ந்து வாழ்த்தி பெறுவதில் தெய்வங்களாக மாறி விடுவார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து. விருந்து விருந்துங்கிறது எது? சாப்பாடு போடுறது மட்டும் விருந்து இல்லை. இன்னைக்கு அதுதான் விருந்தாகிடுச்சு. வாங்க வாங்கன்னு மகிழ்ச்சியா கூப்பிடுறது, உற்றார் உறவுகளை மகிழ்ச்சியா அரவணைக்கிறது, கலகலப்பா பேசுறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த நமக்கு கீழே இருக்கக்கூடிய தலைமுறைகள் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு இந்த பாச உணர்வே இல்லாமல் நம்மளுடைய பேரம் பேத்திகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். உண்மை. தாய் தந்தை 2 பேருமே உத்தியோகத்துக்கு போயிடுறாங்க. சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள்லாம் தெரியாது. நம்ம கிராமத்துல இருந்து அவ்வளவு பேரோட சேர்ந்து நின்று மண்ணுல நின்று கட்டி புரண்டு உருந்து பாதி நாள் வாழ்நாள்ல பாதி நாள், ஒரு நாள்ல பாதி நாள் ரோட்ல எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தோம். இன்னைக்கு செல்போன்ல வாழுது. செல்போன்ல வாழுது. அவங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் யார்? நீங்க சொல்லணும். எங்க அப்பா எப்படி வளர்த்தாங்க, என் மகள்கிட்ட எங்க குடும்பத்தை பத்தி சொல்லுவேன், எங்க உறவினர்களை பத்தி சொல்வேன், நம்ம எப்படி நான் வளர்ந்தேன்னு சொல்வேன். எதுவும் தெரியாத என்னுடைய தாய் எப்படி வளர்த்தாங்கன்னு சொல்வேன். என் தாய்க்கு நான் என்ன வேலை பார்க்கறேன்னு தெரியாது. ஏதோ காலேஜில் ஏதோ வேலை பார்க்கறானா, வாத்தியார் வேலை பார்க்கறானான்னு தான் தெரியும். என்ன, நான் பிரின்சிபால் ஆகி ரிட்டையர் ஆன பிறகுதான் என் தாய் இறந்தேன். 2007 நான் பிரின்சிபால் ஆகி ரிட்டையர் ஆன 2008 தான் இருந்தேன். என்ன, அந்த மாதிரி இருக்கிற தென்புலத்தார் தெய்வம் விருந்து. விருந்து, அந்த விருந்துக்கு எது அடைக்கலம்னு கேட்டா ஒக்கல். ஒக்கல்னா உறவினர்கள் மட்டும் இல்ல, இங்க உறவினர்களும் இருக்கும், நண்பர்களும் இருக்கும். எல்லாரையும் சேர்த்து அரவணைக்கணும். இன்னும் சொல்ல போனா அவரு ஜெயக்குமார் உங்களை பத்தி நிறைய சொல்வார். இந்த மரங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது, பறவை இனங்களை காப்பாத்துறது. எங்க வீட்டுல காலையில பாருங்க 6 மணிக்கு ஒரு பசுமாடு வந்து நிற்கும். 6 மணிக்கு. அதுக்கு போய் என் மனைவி வாழைப்பழத்தை ஊட்டிவோம். சரியா அந்த 6 மணி தான் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்துக்கிட்டு நிற்கும். எங்கேயோ போட்ட ஒரு 3 பூனைக்குட்டி அது வந்து அங்க இருக்கு. அதுக்கு அந்த நாடார் கடையில போய் ஒரு பண்டில் பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி மான்னு கத்தும். அதுக்கு பிஸ்கட்டை போடுறது. கொல்ல பக்கம் போய் பூ பறிக்கிறதுக்கு போனாங்கன்னா 2 சோல்ஜர் மாதிரி அந்த பூனை 2 போகுது பாதுகாவலா. இந்த பூனை போட்டுட்டு போட இந்த பிஸ்கட் துண்டு இருக்கு பாருங்க, அது மேல 2 வாழைப்பழத்தை எடுத்து வச்சிருப்பேன். இந்த குருவி இருக்குங்க இல்லையா, எவ்வளவு ஒரு நல்ல பழக்கம். அந்த குருவி வந்து இந்த வாழைப்பழத்தை சாப்பிட வரும். ஒரு 7-8 குருவி நின்னுச்சுன்னா ஒரு 3 நாள் அங்க எட்டி நிற்கும். ஒரு 2 பக்கத்துல நிற்கும். ஒண்ணு இது தின்னு கொத்தி தின்னுகிட்டு இருக்கும். இது தின்னுட்டு போற வரையில அதுகிட்ட போட்டி போட்டு இன்னொரு குருவி கொத்துல பார்த்தேன். அல்ல, அது கிளம்பின பிறகுதான் அடுத்தது உட்காருது. இதுக்கு என்னடா இவ்வளவு ஞானம் இருக்கு? நம்ம ஆளு ஓசியில ஏதாவது தராங்கன்னா குமிஞ்சு போய் நின்று மிதிப்பட்டு சாவறானே. இந்த குருவி அது ஒன்னொன்னு அடுத்தது வந்து உட்காருது. இதுதான்
ஒக்கல்ங்கிறது நம்மளுடைய உறவினர்கள் நண்பு மட்டும் இல்ல, உலகத்து உயிரினங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க கூடியது. அதுதான் வர 11ஆம் தேதி தைப்பூசம். வடலூர்ல இருக்கக்கூடிய உயிர் இரக்கம், ஜீவகாருண்யம், எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு, அதுதான் ஒக்கல். பிறகுதான் தான். தெய்வம், தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல். ஒக்கல்ங்கிறதுக்கு சுற்றத்தார்னு எழுதுவாங்க. சுற்றத்தாருங்கிறது உறவினர் நண்பர்கள் மட்டுமல்ல, நம்மை அண்டி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுமே நமக்கு ஒக்கல். அந்த பூனை கத்துறது அம்மா 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 அம்மான்னு கத்துறது மாதிரி. என்ன கரெக்டா 5:30 மணிக்கு கதவு திறந்த உடனே ரெடியா கத்தும், சரியா சாப்பிடும், சுகமா தூங்கும், சுகமா தூங்கும். ருசி கண்ட பூனைங்கிறது நான் அங்கதான் பார்த்தேன். அந்த பிராண்ட் பிஸ்கட்டை தவிர வேற பிராண்ட் பிஸ்கட் போட்டா கூட சாப்பிடுறது என்ன. அதே மாதிரி அரண்ட கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லிட்டு இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டதுங்கிறாங்க இல்லையா. ரொம்ப இந்த எண்ணெய் பார்த்த உடனே அப்படி ஒரு திரும்ப பார்க்கும். இலைன்னு சொன்ன உடனே டபக்குன்னு கண்ணை மூடிக்கிட்ட மாதிரி இருக்கும். மூடிக்கிட்டா நம்ம இல்லைன்னு. அந்த பாசம், அந்த பற்று எல்லா ஜீவராசிகள்ட்டையும் இருக்கு. நாங்க வர்றதுக்கு முன்னாடி கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க, தாவரங்கள்ட்டையும் இருக்கு, ஜீவராசிகள்கிட்ட இருக்கு, உறவினர்கிட்ட இருக்கு. என்ன எத்தனையோ பேரு. ஆனா ஒண்ணு, இந்த காலகட்டத்துல, அதாவது நாம் பார்த்து எங்க திருவிழிமல்ல கிராமத்துல சோறு கிடைக்காம செத்து போனவங்க ரொம்ப பேர் விட்டு. பசியால அன்னைக்கு அரிசி கிடைக்காத அவ்வளவு. ரொம்ப வளமான காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல ரேஷன் அரிசி எப்பயாவது போடுவான், அதுல அவ்வளவு புழு இருக்கும், அவ்வளவு புழு இருக்கும். அதுக்கு கியூல நிக்கணும். அது வேற எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. வாங்கிட்டு வருவாங்க, ஏதோ கஞ்சியை காய்ச்சுவாங்க, ஏதோ மிளகாயோ அல்லது ஒரு வெங்காயத்தையோ வச்சுக்கிட்டு திருப்தியா ஒரு நல்லா சாப்பிட்டுட்டு சுகமா என்ன. அத மாதிரி அதை தாண்டி தட்டின இடம், நிக்கிற இடமெல்லாம் இன்னைக்கு அரிசி வளைஞ்சிருக்கு பாருங்க. நிலம் குறைஞ்சு போச்சு. என்ன ரேஷன் அரிசியில நாம் பார்த்த காலத்துல இருந்த வயலெல்லாம் இன்னைக்கு வீட்டு மனையா மாறி போச்சு. அளவு குறைஞ்சு போச்சு, உற்பத்தி பல மடங்கு பெருகி போச்சு. ரேஷன்ல 30 கிலோ 15 கிலோ ஃப்ரீ அரிசி கிடைச்சு போச்சு. ₹1 இட்லி போட்டு வியாபாரம் பண்ணி வாழ வைக்கக்கூடிய புண்ணியவதிகள் கூட ரோட்டு ஓரத்துல ரொம்ப பேர் வாழ்ந்துருக்கு. ₹5 இட்லி போட்டு வாழ வைக்கக்கூடிய கூட இருக்கு. இவங்கெல்லாம் நான் பார்க்கும் பொழுது என்னுடைய பார்வை, ஆக அந்த ஜீவகாரண்யம், அதான் வள்ளலார் சொல்வார், ஏனைய உயிரினங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய கொடுமையான ஒரு துன்பம் எதுன்னு கேட்டா, அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை, வயிற்றுக்கு தேவை வேண்டிய ஆகாரத்தை காலையில ஏஞ்சோன்னு அது போய் தேடிச்சு. இந்த இவனுக்கு மட்டும்தான் அந்த பசின்னு சேர்த்து வச்சு. ஒரு காலத்துல பண்ட பரிமாற்றம் இருந்த பொழுது இந்த பசி இல்லை. பண்டங்கள் எல்லாம் வித்து காசான பிறகு, அந்த காலத்துல நெல்லு வீட்டுல வச்சிருப்பாங்க, குதிர்னு இருக்கும், பெரிய பெரிய பத்தாயம் இருக்கும். தை மாசம் வந்துடுச்சுன்னா அங்க பத்தாயத்துல இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் எடுத்து, சரி இதே அவனுக்கு கூடுறா, இவனுக்கு கூட, இவனுக்கு கூட, அவனுக்கு கூடன்னு கொடுத்த காலம். அள்ளி வாரி வாரி வழங்கின காலம் பண்ட பரிமாற்றம். இன்னைக்கு நெல்லை வீட்டுக்கே கொண்டு வராம வயக்காட்டிலே போட்டுவிட்டு காசா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நெல் அவிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்ப யாராவது அந்த அந்த நெல்லை அரைக்கிற மிஷின் இருக்கா எங்கேயாவது? என்ன இந்த நெல்லை அவிச்சு விட்டு காய போட்டு இது எடுத்துட்டு போய் நான் தலையில சுமந்துட்டு போய் அதை அரைச்சிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அதை புடைச்சி அரிசி களைஞ்சி சோறு பொங்கி குழம்பு காய்ச்சி. இப்ப குழம்பு காய்ச்சறதெல்லாம் கிடையாது. வீட்டுல பால் காய்ச்சறதுக்கும் ஒரு ஏனம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கரண்டி இருக்கும்,
அது காய்ச்சி காய்ச்சி இப்படி சுண்டி சுண்டி போய் ஒரு பக்கம் தேஞ்சியே இருக்கும். இப்ப எல்லாம் குஃபு 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 குஃபு. இந்த காலங்கள் அவ்வளவு சுகம் வளர்ந்து போச்சு. அதனால நம்ம பெற்றோர்கள் வளர்த்த நிலைகள், படிக்க வச்ச நிலைகள். எங்க மாமா என்ன படிக்க வைப்பார், உட்கார்ந்துகிட்டே என்ன பண்ணுவார், பாடத்தை சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு நான் பேசுறேன் பாருங்க, இந்த பேச்சினுடைய தொடர்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பள்ளிக்கூடமே போவாத என் தாய் மாமா கத்து கொடுத்த பாடு. அவர் அழகா கதையா சொல்ற, அத இளமையிலேயே கேட்டு கேட்டு ஓடினாங்க. இது போல நீங்க கங்கை கொண்ட சோழபுரம், இப்ப உங்க ஊருக்கும் பக்கத்துல வரும்பொழுதே நேற்று வந்து சொன்னேன், செம்பியன் மாதேவின்னு ஒரு ஊர். தயவு செய்து ஒரு தடவை அங்க போயிட்டு போங்க, போய் அந்த கோயிலுக்கு போங்க. இவங்க ஊரு கீழ்வேலூருக்கும் பக்கத்துல இருக்கு. கீழ்வேலூருக்கும் பக்கத்துல செம்பியன் மாதேவின்னு ராஜராஜ சோழனை வளர்த்த ஒரு பாட்டி, சோழர் குல மாணிக்கம் செம்பியன் மாதேவி. என்ன அங்க ஒரு சிவன் கோயில், எதுக்கு ஒரு நல்ல குளம், ஒரு சிவன் கோயில். அந்த கோயில்ல தெற்கு திசையில ஒரு சின்ன ஒரு இடம். அந்த இடத்துல மாமன்னன் ராஜேந்திர சோழன் அவங்க அப்பாவுக்கு பாட்டி செம்பியன் மாதேவி, அப்பாவுக்கு பாட்டி. அந்த அம்மாவுக்கு சிலை வச்சிருக்க, அந்த அம்மாவுக்கு சிலை. ஒரு முறை நான் என்ன பண்ணேன், இதே மாதிரி ஒரு நண்பர்களுடைய ஒரு கூட்டத்துல திருமணபாடியில நான் பேசும் பொழுது, அன்னைக்கு பாவை விழா, என்ன பாவையை பத்தி, திருப்பாவை திருவம்பாவையை பத்தி பேச கூப்பிட்டாங்க. அதுல ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் பொழுது, இவரு சந்திரசேகரன் பேரு, வக்கீலு, செம்பிய குடிக்காரர். செம்பியன் மாதேவிக்கு சிலை வைக்கணும்னு ஆசைப்படுறார். அப்படின்னு நான் பாவையை மறந்தேன். இந்த அம்மாவை பத்தியே 1.5 மணி நேரம் பேசுறேன். எனக்கு எப்பவும் இந்த திருமானூர்ல கிளம்பி, திருமானூர்ல இருந்து நான் லால்குடி போறதா இருந்தா அந்த திருமணபாடி வழியா போவேன். அங்க போகும்பொழுதே கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா போவேன். இந்த மாமன்னன் ராஜராஜ சோழனை தோல்ல போட்டு வளர்த்தவும், பாதுகாப்பா வளர்த்தவும். அவங்க அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொன்னுட்டாங்க. அது கல்வெட்டு இப்பதான் காட்டுமன்னார் கோயில்ல, ஒரு சிவன் கோயில்ல ஒரு வாரத்துக்கு முந்தி கும்பாபிஷேகம், அங்கதான் ஆதித்த கரிகாலனை கொன்னது யாருன்னு கல்வெட்டு இருக்கு. ராஜராஜ சோழனை கொண்டு இருப்பாங்க. எந்த அரவாரமும் இல்லாம கொண்டு போய் இந்த செம்பியன் மாதேவி பாட்டி, செம்பிய குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க 1000 கிலோவுல அந்த அம்மாவுக்கு ஐம்பொன் சிலை இருக்கு. 1000 கிலோ. இது ஒரு சொற்பொழிவுல கிடைச்சது. பேசும்பொழுது அந்த அம்மாவை பத்தி பேசணும்னே அந்த வக்கீல் என்ன பண்ணாரு, ஐயா இன்னும் 4 நாள் இருக்கு, போகி பண்டி வருது, எங்க ஊர் பசங்கள்லாம் வெளியூர்ல இருக்கான், பொங்கலுக்காக எல்லாரும் வந்துருவான், பணிய பார்க்காம நீங்க பேசுறீங்க பாருங்க, இந்த பாட்டி யாருங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில பார்க்கும்பொழுது எல்லாரும் ராஜராஜ சோழன் தானே நினைவுக்கு வரான், செம்பியன் மாதேவி நினைவுக்கு வரணும்னு பேசுறீங்க பாருங்க. இலங்கையில கோயில கட்டின ராஜராஜ சோழன், அத்தனைக்கும் காரணம் அவன் மகன் ராஜேந்திர சோழன். அப்பனும் மகனுமா இருந்து உலகத்திலேயே முதல்ல பெரிய கப்பல் படையை வைத்திருந்தவன் ராஜேந்திர சோழன். பல்லாயிரம் மக்களை, வீரர்களை அழைச்சிட்டு போய் கடாரம் அங்க எங்க எல்லாத்தையும் வென்று கூட்டு வந்து அவனை வளர்த்த செம்பியன் மாதேவி. அதுக்கு மூலம் எங்க இருக்குன்னு கேட்டா உங்க செம்பிய குடியில, செம்பியன் மாதேவியில தான். ராஜேந்திர சோழன் செய்து வைத்த ஒரு செம்பியன் மாதேவி சிலை இருக்கு. அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா ஐயா,
அநேகமா அது சித்திரை மாசம் நினைக்கிறேன். சித்திரையில ஒரு விழா நடக்கும். ஊர் பஸ் ஸ்டாண்ட், செம்பியன் மாதவி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு தாம்பாளத்துல வரிசை எடுத்துக்கிட்டு மேலதாளம் முழங்க வரிசையோட எல்லாரும் அந்த கோயிலுக்கு வருவாங்க. வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம பாட்டிக்கு வழிபா, பாட்டிக்கு. இந்த சரித்திரங்கள் எல்லாம் ஓரளவுக்காவது நமக்கு தெரியணும். நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். உங்க அப்பா உங்களை வளர்த்த முறைய உங்க பேர உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதுக்கு என்ன நினைக்குதோ அதுதான் இன்னைக்கு காலமா இருக்கு. நம்ம எப்படி வளர்த்தாங்க ஐயா, எங்க அப்பா வந்து எங்க அம்மா இறந்த பிறகு இந்த 4 பிள்ளைகளை வளர்க்கணும்னு திருமணமே செஞ்சுக்காம தொழில் துறையிலையும் படிப்பு துறையிலையும் வளர்த்து வளர்த்து வளர்த்ததுனால இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கோம். அதுதான் சொன்னேன், தக்கார் தகவலார் என்ப அவரவர் எச்சத்தால் காணப்படும். இன்னொரு அருமையான ஒரு திருக்குறள். அதுல என்ன சொல்வார்? மகன் தந்தை காற்றும், மகன் தந்தை காற்றும் உதவி. உங்க அப்பாவுக்கு நீயா பொருள் கொடுக்குறீங்க? மகன் தந்தை காற்றும் உதவி. எது தெரியுமா? இன்னைக்கு நீங்க கூட்டி இருக்கீங்கல்ல, இன்னைக்கு எல்லாரும் சிந்திக்கிறீங்கல்ல, இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்றீங்கல்ல, இதுதான் அவர் இறந்த பிறகும் அவருக்கு செய்யக்கூடிய உதவி. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும் சொல். இந்த பிள்ளைகளை வளர்க்க இந்த தந்தையார் எத்தனை 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 தவம் செய்திருப்பாரோ என்று சொல்லும்படியாக வாழ்ந்து அந்த தந்தைக்கு செய்யக்கூடிய உதவி. ஏன்னு கேட்டா, இறந்த பிறகும் நினைவுபடுத்துவது, இறந்த பிறகும் இல்லாத காலத்திலும் அவருக்கு வழிபாடு செய்வது, இல்லாத காலத்திலும் அவர்களை நினைந்து நினைந்து நினைந்து. அவர்கள் தான் உங்களுக்கு குலதெய்வம், அவர்கள் தான் உங்களுக்கு குடும்பத்தினுடைய காவல் தெய்வம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பருவத்தில் நம்ம இருக்கும் பொழுது, அந்த துணைவியை இழந்து 4 குழந்தைகளை வச்சிருக்கும் பொழுது எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். உற்றார் உறவினருடைய புடுங்கல் தாங்க முடியாம கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூருக்கு வந்துட்டார் இல்லையா? தனிப்பட்ட முறையில் அங்கங்க ஒரு பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சு. அதை போல மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல். என்னோற்றான் கொல்ல என்ன தவம் செய்திருந்தால் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றிருப்பார் என்று எதிர்காலம் பேசும்படியாக வாழ வேண்டும். வாழ்ந்த வரலாறு தான் ராஜராஜ சோழன் வரலாறு, வாழ்ந்த வரலாறு தான் ராஜேந்திர சோழன் வரலாறு. அவனுக்கு பிறகு வந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்த வரலாறு தான் தாராசுரம் கோயில் வரலாறு. அவங்க சித்தப்பா வெட்டினதுதான் கன்றாதித்தன் ஒரு பெரிய ஏரி, வெட்டினதுதான் வீரநாராயணன் என்ற ஒரு ஏரி. எவ்வளவு வரலாற்று சின்ன. இவ்வளதையும் நம்ம என்ன நினைக்கிறோம்? 1010 பெரிய கோயில் கும்பாபிஷேகம், 1010 ஏப்ரல் மாதம் 1010 மேல கலசத்துல இருக்கு அந்த கல்வெட்டு. 1010 தாண்டி இன்னைக்கு 1000 வருஷம் தாண்டி மேல வந்துட்டோம். எப்படி நினைவு கொள்றோம்? என்ன இந்த மண்ணுக்கு சொந்தமாக்கி வளர வடிவச்சிருக்காரோ அதை நினைச்சு சொல்றோம். அதுபோல
இந்த 4 பேரும் சேர்ந்து சிறப்பான முறையில் அவங்க தந்தைக்கு அவருடைய, நீங்க ஆன்மீகத்தில் போனா குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில விருப்பம் உள்ளவங்க அப்படி சொல்லுங்க. இல்லையா, நினைவேந்தல் நல்ல சரியான சொல். நினைவேந்தல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொல். எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடியது இந்த நினைவேந்தல் என்ற குரு பூஜை தான். குரு பூஜை அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அன்னைக்கு 4ஆம் தேதி இன்னைக்கு திருவாவடுதுறையில அவ்வளவு பெரிய குரு பூஜை. அதுபோல ஒவ்வொரு இடங்கள்லையும் எத்தனையோ பேர் மறைந்த அந்த இடத்தில் நடத்தக்கூடிய குரு பூஜை விழாக்கள் நடந்துகிட்டு. இவர்கள் எல்லாம் தெய்வங்கள். இவர்கள் வாழ்ந்து அந்த இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு சுகங்கள்லாம் அன்னைக்கு கிடையாது. அவங்க காலத்தில் கிடையாது. எப்படி இந்த 4 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறத யோசிக்கணும். இன்னைக்கு ஹோட்டல்ல போய் ஒரு 2 கேரியல் எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாம். என்ன இன்னைக்கு மலிந்திருப்பது போல ஹோட்டல், இரவு உணவோ காலை உணவோ மதிய உணவோ அவ்வளவு ஹோட்டல்லாம் அன்னைக்கு கிடையாது. என்ன பொங்குனால இதை போட்டு 2 அடுப்பை, இன்னைக்கு கேஸும் கிடையாது. அடுப்பை வச்சு ஊதி 4 பொங்க பொங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அதுகளை படிக்க வச்சு அதுகளை கோழிப்பாட்டி வளர்த்து அதுகளுக்கு அறிவுரை சொல்லி எந்த வகையிலையும் தாயில்லா பிள்ளை என்று ஒருவன் சொல்லிவிடாத அளவுக்கு காப்பாத்தின அந்த பெருந்தகையை நினைவு கொள்ளக்கூடிய இந்த விழா உள்ளபடியே நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய விழா, நன்றி மறவாமல் சொல்லக்கூடிய விழா என்ற நிலையில உங்கள் எல்லோருக்கும் மணி 1:15 நீங்க வரல பார்த்து, அதனால அவங்க அன்போடு தரக்கூடிய உணவையும் எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக உண்டு. அவர்களைப் போல இல்லை என்றால் அவர்கள் காட்டிய வழியிலாவது நாமும் பயணிப்போம், நம் குடும்பத்தை யாரையும் பயணிக்க வைப்போம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டும். உங்க தலைமுறை தெரியறதுக்கு இதோட மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்தடுத்த வருடங்கள்ல தோர்கார் ஜெயக்குமார், இதான் அவங்க அத்தா, இவங்களை வச்சு ஒரு சின்ன புக்கை போடும். எவ்வளவு செலவு செய்யறது, அவ்வளவு பெரிய திருவிழா திருமணம் செஞ்சீங்க. என்ன அதுல ஏதோ ஒரு 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 1/2% ஒதுக்கி அப்பா படத்தோட அம்மா படத்தோட பிள்ளைகள் படத்தோட ஒன்று போட்டு ஆவணமாக்கி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது தான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நிரந்தரமான ஒரு அஞ்சு. அதை நீங்க நிச்சயம் செய்வீங்க. இதோ 2 பெரியவங்க இருக்காங்க. என்ன இவங்க மூலமாக அடுத்த ஆண்டு வரக்கூடிய இதே நினைவேந்தல்ல ஒரு சின்ன புக்கு உங்க குடும்பத்தை வரலாறை எழுதி அவர் செய்த சாதனைகளை எழுதி என்ன படம் கையில இருக்கும். இன்னைக்கு ராஜராஜ சோழனை எப்படி இருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சிவாஜி கணேசனை பார்த்துதான் ராஜராஜ சோழன் இப்படி இருப்பானோன்னு தெரியும். என்ன வீரபாண்டிய கட்டவன யாரு எப்படி இருப்பாரு. ஆனா அந்த சிவாஜி கணேசனையும் அவரை உருவாக்கின அந்த இயக்குனரும் எவ்வளவு கற்பனை பண்ணிருப்பார். கல்கி பொன்னியின் செல்வன் எழுதினார் பாருங்க. அப்ப ஒரு ஓவியர் இந்த ராஜராஜ சோழனையும் குந்தவை நாச்சியாரையும் பெரிய பழுவேட்டரையரையும் எழுதி ஓவியமா வச்சாரு பாருங்க. அவங்களுக்கு எவ்வளவு கற்பனைகள் மனசுல உருவாயிருக்கும். மணியர் அருமையான உயிரோடு உறவாடக்கூடிய ஓவியங்களை தந்தார். அதனால அதை செய்ய வேண்டும் என்று அன்பான ஒரு வேண்டுகோள். ஏண்டா வந்த இடத்துல வேண்டுகோள் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் அடுத்த தலைமுறையினுடைய சொத்து. அடுத்த தலைமுறையை நம் குழந்தைகளுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு சொத்து. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தந்தையின் 21ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியினை வருகிறது அவருக்கு புகழஞ்சலி செலுத்திய ஐயா செல்வகணபதி ஐயா அவர்களுக்கும்
மற்றும் கரந்த ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவருடைய மைத்துனர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்து சிறப்பித்த நலசங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.